ஏற்கனவே வெறும் 2 சென்ட்ல கட்டப்பட்ட 3 BHK வீடை நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். அதனால தான் என்னவோ நல்ல வியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் உங்க மூலியமா நல்லா கிடைச்சது. 30 அடி ரோட்ல அதே மாதிரியே 2 சென்ட்ல 3 BHK விட்டு அதை விட ரூம்ஸ் எல்லாமே பெருசா கட்டி வச்சிருக்காங்க. ஒரு 4 டூ வீலர் நிப்பாட்டுற மாதிரியான பார்க்கிங் நறுக்கு அமைச்சிருக்காங்க. நான் கார் வச்சிருக்க எங்கடா நிப்பாட்டுறதுன்னு கேக்குறீங்களா? 30 அடி ரோட்ல கடைசி சைட்டுங்க இது, கவலைப்பட வேண்டாம். கிழக்கு பார்த்த மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்ததுமே ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுக்கு சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அக்கடி மூலையில அமைஞ்சிருக்கிற ஸ்பேஸ்ல அருமையான கிச்சனை வடிவமைச்சு வெண்மேகத்துல கருப்பு மின்னல் வெட்ட மாதிரி டைல்ஸ் ஒட்டி ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்ல எல்லா ஃப்ளோருக்குமே மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. தண்ணியை போட்டு வந்தா வழுக்காம இருக்கும். இது குழந்தைகளுக்கான பெட்ரூம்ங்கிறதுனால சின்னதா ஃபால் சீலிங்கோட அட்டாச்ட் பாத்ரூமோட ஸ்டோரேஜஸ் இருக்குதுங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான படிக்கட்டுகள் ஏறி மடமடன் மேல வந்தா சின்ன சீலிங்லயுமே சிம்பிளான ஃபால் சீலிங்கோட லைட்டுகளை தொங்க விட்டுருந்தாங்க. இது தென்மேற்கு கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சூப்பரான ஃபால் சீலிங்கோட அட்டாச்ட் பாத்ரூமும் ஸ்டோரேஜ்க்கான லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா முக்கியமான 3வது பெட்ரூம். வீட்டோட வடமேற்கு பகுதியில் பக்காவான வாஸ்துப்படி பெரிய பெட்ரூம் பிளான் பண்ணி சீலிங்கு கட்டமான ஃபால் சீலிங்கோட அட்டாச்ட் பாத்ரூமும் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி பல வண்ணங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடுவாங்க. கவாடு பால்கனியை அலங்கரிக்க தொங்கும் விளக்குகளோட தொங்கும் பூச்செடிகளை வச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்துல நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால கட்டி குடியேற ரெடியா இருக்குதுங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.